அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வசனம் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் தெய்வ பயம் மற்றும் தேவனுடைய வல்லமையை குறித்த ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் வேதத்திற்கு திரும்புவோமா? 1 நாளாகமம் 21 அதிகாரம் 30 தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடமும் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் விசாரிக்க, தேவ சமூகத்தில் பல செய்திகளை கேட்டு அறிந்து கொள்ள, அவ்வாறு தேவ சந்நிதியில் போய் ஜெபம் ஏறெடுக்க கூடாதிருந்தது. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பயம் தாவீதினுடைய இருதயத்தில் இருந்தது. அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு தாவீது பயந்திருந்தபடியால், எஸ், தேவனுடைய சன்னிதானத்தில் போய் விசாரிக்க கூடாமல் இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? எதனால், எப்பொழுது தாவீது கர்த்தருடைய தூதனை கண்டார், அந்த தூதனுடைய கையில் பட்டயத்தை கண்டார், எதற்காக அவ்வாறு பயந்தார்? இதையெல்லாம் நாம் இன்றைக்கு தியானித்து அறிய போகிறோம். சில ஆழ்ந்த சத்தியங்களை நாம் மனதில் நிறுத்த போகிறோம். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பினான். ஜனங்களை அழிப்பதற்கு ஒரு திட்டமிட்டான். அதற்கு ஒரு காரியத்தை செய்தான். தாவீது, நீ இஸ்ரவேலை தொகையிடு என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து, எண்ணும்படி ஒரு ஏவுதலை, ஒரு எண்ணத்தை தாவீதின் உள்ளத்திலே பிசாசு போட்டான். அவ்வளவுதான். பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு ஜனங்களை ராஜா தொகையிட்டால் எண்ணிக்கை கடங்காமல் இருக்க வேண்டிய மக்களை எண்ணிக்கைக்கு உட்படுத்தினார் போல, அதாவது தொகையிடும்படி நாம் வைத்தால், அவ்வாறு செய்கிற செயல் தேவனுடைய உள்ளத்தை புண்படுத்தும், அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும். ஐயோ, என்னுடைய ஜனம் கடற்கரை மணத்தனையாய் பெருகிக் கொண்டே போக வேண்டும் என்று எண்ணி இருக்க, என்னுடைய ஜனத்தை எண்ணுகிறானே என்று தேவன் வேதனை அடைவார். அதனால் இந்த ஜனத்தை அவர் அடித்து கொன்று போடுவார், சாகட்டும் என்று சொல்லி ஒரு ஏவுதலை தாவீதின் உள்ளத்தில் பிசாசு வைத்தான். ஒரு எண்ணம் தாவீதின் நினைவில் ஓடியது. உடனே தாவீது அதற்கு அடிபணிந்தார், செயல்பட்டார். உடனடியாக என்ன நடந்தது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் இஸ்ரவேலின் மேல், தாவீதின் மேல் மூண்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய சமூகத்தில் 3 காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி தேவன் வைத்தார். ஏதாயிலும் ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி 1 நாளாகமம் 21 அதிகாரம் 9 முதற்கொண்டு, அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகள் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காத் என்கிற தீர்க்கதரிசி, ஆம், தாவீதுடைய ஞான திருஷ்டிக்காரன், அவன் மூலமாய் தேவன் தாவீதோடு பேசினார். 3 தண்டனை இப்பொழுதும் நான் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். நீ எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன், தேவனுடைய வார்த்தைகளை கற்று தேறினவன், வேதத்தின் ரகசியங்களை அறிந்தவன். அறிந்தும் ஏன் இந்த தவற்றை செய்தாய்? உன் மனது உனக்கு சொல்லவில்லையா என்பது சொல்லுவது போல ஆண்டவர் சொல்லி
இவ்வாறு செய்ததற்குரிய தண்டனையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி 3 தண்டனைகளை கர்த்தர் தாவீதுக்கு முன்பதாக வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து பாவத்தை செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனையை நாம் சில நேரங்களில் சுமக்கத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம மேல் சுமத்துகிறார். அவ்வாறு தாவீதின் மேல் அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட 3 சுமைகள், 3 பெரிய தீமைகள், அதில் ஒன்றை தாவீது தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, உம்முடைய கையில் நான் விழட்டும், கொள்ளை நோயை வேண்டுமானால் ஜனங்கள் மத்தியில் நீர் அனுப்பும் என்று அவர் சொன்ன பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய் வந்தது. ஜனங்கள் ஆயிரமாய் தேசத்தில் செத்து விழுந்தார். ஜனங்களை எண்ணி தொகையிட்ட அதே தாவீது இப்பொழுது செத்து போனவர்களுடைய எண்ணிக்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஐயோ, என்னுடைய ஆளுகையின் கீழ் எவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கிறது, அதை எண்ணலாம், அவ்வளவுதான். பாருங்கள், அந்த ஒரு எண்ணம் தேவனை எவ்வளவு புண்படுத்தியது. அதனால் எவ்வளவு 1000 பேர் செத்து விழுந்தார்கள். நான் வேதத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 14 வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார். ஒரு சின்ன தவறு ஒரு தலைவன் செய்யும் பொழுது அவர் கையின் கீழ் இருக்கும் மந்தை தான் எவ்வளவு சிதறடிக்கப்படுகிறது. அவர் கையின் கீழ் இருக்கும் மக்கள் தான் எவ்வளவு சித்திரவதை பண்ணப்படுகிறார்கள், எவ்வளவு மடிந்து போகிறார்கள். 70,000 பேர் வீட்டில் அழுகுறல் தாவீதினுடைய ஒரே ஒரு தவறு. 70,000 பேருடைய வீட்டில் அழுகுறல் தாவீதினுடைய ஒரே ஒரு தவறு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக பெரிய தீங்கை சாத்தான் கொண்டு வர நினைக்கும் பொழுதெல்லாம் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உள்ளத்திலே ஒரு தீய திட்டத்தை இமை பொழுது பிசாசு போடுகிறாங்க. அந்த திட்டம் வரும் பொழுது ஒரு நல் யோசனை போல தோன்றும். ஆனால் அதை அடையாளம் காணாவிட்டால், இது சாத்தான் கொண்டு வந்தது என்பதை அடையாளம் காணாவிட்டால், அதனால் ஜனங்கள் அழிவார்கள். அதை நாம் வேதனையோடு பார்க்க நேரிடும், நாமும் அழுது புலம்ப நேரிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம். 70,000 பேர் வீட்டில், விதவைகள், திக்கற்றவர்கள், எத்தனை பேர் தெருவில் நின்று கொண்டிருந்திருப்பார்கள். எவ்வளவு ஒரு பெரிய வேதனை. ஒரு திட்டத்தை பிசாசு கொண்டு வந்த பொழுது அது பிசாசினுடையது என்பதை அடையாளம் கண்டுகொள்ளாததினால் எவ்வளவு ஒரு பெரிய தீமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதில் சில நேரங்களில் தோன்றுகிற திட்டங்கள் எல்லாம் நம்முடையதென்றும், அல்லாவிட்டால் தேவன் நமக்கு கொடுக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். இந்த திட்டம் உம்முடையது தானா ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறதா என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம் நிமித்தமாக வேறு எந்த ஒரு ஜனமும், நம்முடைய உடன் இருக்கிறவர்களும், நம்முடைய குடும்பமும் கண்ணீர் வடிக்க தேவன் விடவே மாட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இமை பொழுது தவறான ஒரு தீர்மானம், இந்த தீர்மானத்தை தாவீது எடுத்த பொழுது அது உடனே செல்லுபடி ஆயிற்றா? வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவாப் அதை தடுக்க பார்க்கிறார். ஐயோ, ஜனத்தை தொகையிட வேண்டாம், ஜனங்கள் 100 பெருகட்டும், தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, எண்ண வேண்டாம். ஐயா தாவீது, நீங்கள் எண்ணிவிட வேண்டாம், ராஜாவே எண்ண வேண்டாம். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டம் அல்லாமல் உங்களுடைய வீட்டில் ஒரு தொழிலை துவங்குகிறீர்கள், ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறீர்கள்,
அப்படி தேவ திட்டம் இல்லாமல் அந்த தொழிலில் தொடங்க நீங்கள் போகிறதாக கால் வைத்தார், அந்த நேரத்தில் ஒரு தடையை உங்கள் வீட்டின் எல்லையில் தேவ பக்தியாயிருக்கிற ஒருவர் மூலம் தேவன் கொண்டு வருவார். தேவ பக்தியாயிருக்கிற ஒருவர் மூலம் பேசுவார். தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் உள்ள ஒருவர் மூலமாய் அதை தடை செய்ய தேவன் வகை பார்ப்பார். அப்படி தாவீது தொகையிட நினைத்த பொழுது தேவன் அதை தடுக்க வகை பார்த்தார். இன்னும் சொல்ல போனால் யோவாபினுடைய மனசாட்சி கூட அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் பின்பதாக வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1 நாளாம் 21:6. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களையும் அவருடைய லக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவாபை பாருங்கள். அவருக்கு தாவீது ராஜாவினுடைய வார்த்தை அந்த நேரத்தில் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள கூடாததாய் அருவருப்பாய் இருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட வியாபாரி ஒருவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வாறு சொன்னார். அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுதே அவர் ஓய்வு நேரத்தில் எல்லாம் ஒரு தொழிலை எடுத்து செய்யலாம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளில் மாம்பழ வியாபாரம் செய்வதற்கு முழு பலனோடு அதை எல்லாவற்றையும் நடப்பிப்பதற்கென்று அவர் வீட்டிலிருந்து புறப்பட்ட பொழுது, அப்பொழுது திடீரென்று சொல்லி அவருடைய மூத்த மகனாகிய சிறுவன் ஓடோடி வந்தான். அப்பா, நீங்கள் போக வேண்டாம், அப்பா டாடி போகாதிருங்கள். ஏன் தெரியவில்லை, இவன் ஓ என்று காலை கட்டி கொண்டு அழுகிறானே. அவருடைய உள்ளமெல்லாம் சற்று தேங்கியது. அந்த வியாபாரத்தை செய்ய போனவருடைய மனைவி சொன்னார்கள், ஐயோ வேண்டாம், என்னுடைய உள்ளம் ஏனோ தெரியவில்லை, இந்த தொழிலில் நீங்கள் கை வைக்க வேண்டாம் என்று படுகிறது. உங்களுக்கென்று ஒரு நல்ல வருமானம் ஈட்டும்படியாக ஒரு வேலையில் இருக்கிறீர்களே, இதில் கை வைக்க வேண்டாம், இது தேவனுடைய சித்தம் அல்ல. பிசாசு இந்த எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கிறான். எனக்கு நன்றாய் புரிகிறது, தயவு செய்து நீங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த மனிதருடைய மனைவியும் தடுத்து பார்த்தார்கள். என்றாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் எல்லாருடைய வார்த்தையையும் தாண்டி அந்த மனிதர் போனார். மாம்பழம் சீசனாக நின்றிருந்த பொழுது ஏராளமான மாம்பழங்களை வாங்கி அவர் ஒரு பேட்டையாக வைத்து குவித்து வைத்தார். அப்படி இருக்கிற பொழுது திடீர் என்று சொல்லி, திடுதிப் என்று சொல்லி மாம்பழத்தினுடைய விலை அந்த வருடம் பார்த்து வெகு அதிகமாய் திடீரென்று ஒரு முறை சரிந்து போனது. அப்பொழுது இவர் வாங்கின பணத்திற்கும் குறைவாகவே அந்த பழங்களை விற்க வேண்டிய ஒரு நிலை. அப்பொழுது எப்படி விற்பது, முடியவில்லையே என்ற ஒரு தடுமாற்றம். அந்தோ பாருங்கள், அந்த பேட்டையில் அப்படியே அந்த கடையிலே பழங்கள் எல்லாம் தேங்கி நின்றன, முழுவதும் அழுகி கெட்டு போக ஆரம்பித்தன. கையில் இருந்த பணம் எல்லாம் விரயமானது. பெரிய ஒரு கடன் சுமை அந்த மனிதர் மேல், அவருடைய தோள் மேல் வந்தது. அந்த ஒரு தவறான ஒரு தீர்மானம், அதனால் செய்த வியாபாரம், அதனாலே எத்தனையோ வருஷங்களுக்கு அந்த கடனுக்கு அவர் வட்டி செலுத்தி கொண்டு அந்த கடனை தீர்ப்பதற்கே தன்னுடைய ஜீவியத்தில் பெரும்பாலான நாட்களை அந்த மனிதர் ஓட்டிக்கொண்டே இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் இப்படி போய் செய், இந்த தீர்மானம் எடு, இதில் போய் உன் பணத்தை போடு என்று சொல்லி சிலருடைய உள்ளத்தை பிசாசு திடீரென்று ஒரு ஏவுதல், ஒரு எண்ணத்தை விதைப்பான். உபவாசம் இருந்து ஜெபிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு தொழிலை தொடங்கலாமா, தேவன் அதில் பிரியம் கொள்ளுவாரா, அதையெல்லாம் கூட அவர்கள், தேவனுடைய சித்தம் தானா, அதையெல்லாம் கூட அவர்கள் யோசித்து பார்க்க மாட்டார்கள். தேவ தீர்மானமா என்னவென்று அவர்கள் பார்ப்பதில்லை. எல்லாம் நொடித்த பிறகு ஆண்டவரை ஏன் இதை அனுமதித்தீர் என்று மட்டும் நாம் ஜெபம் செய்வோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். மிக பெரிய திட்டங்களில் நாம் இறங்கும் பொழுதெல்லாம், ஒருவேளை ஒரு தொழில் புதிதாக தொடங்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். தாவீது அவர் செய்யாமற் போனதினால்
மிகப்பெரிய ஒரு கண்ணீர் தேசம் முழுவதும். அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு தூதனை அனுப்பினாராம் இந்த ஜனங்களை எல்லாம் வெட்டி சாய்ப்பதற்கு. ஐயோ, எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்கும். கொள்ளை நோய் அதனால் வந்தது. கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை நீட்ட நீட்ட கொள்ளை நோய் திடீரென்று மக்கள் சுருண்டு விழுந்து செத்து போய் கொண்டிருந்தார்கள். அப்படியே மடிந்து போய் கொண்டிருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் தாவீது தேசத்தில் நின்று கண்களை ஏறிட்டு பார்த்தார். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக கர்த்தருடைய தூதன் அப்பொழுது நின்றிருந்தார். வேதத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகம் குப்புற விழுந்தார்கள். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாக எவ்வளவோ பெரிய உயரமாய் மகிமை உள்ள ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தார். அவருடைய பட்டயம் நேரடியாக எருசலேமுக்கு நேராக நீட்டப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதன், ஆனால் அவர் வந்து நிற்கும் பொழுதுதான் எவ்வளவு ஒரு பெரிய நடுக்கம் அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளுகிறது. கொள்ளை நோய் புறப்பட்டு அப்படியே ஜனங்களை சாகடிக்கிறது. கர்த்தருடைய தூதனின் பட்டயத்தில் தான் எவ்வளவு ஒரு பராக்கிரமம், ஒரு வல்லமை. தேவன் தம்முடைய தூதர்களுக்கே இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து படைத்திருப்பார் என்றால் அந்த மகிமையுள்ள தேவன் தான் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட தூதர்களும் நம்மை காப்பதற்கு உண்டு என்று எண்ணினால் வேற என்ன பயம் நமக்கு இருக்கும்? யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் தேவனை குறித்த அறிவு இல்லை. அவர் எவ்வளவு பெரியவர், அவரிடத்தில் எவ்வளவு பெரிய சேனை இருக்கிறது, நமக்கு அறிவு இல்லை. நாம் அதை குறித்து அறியவும் நேரம் எடுப்பதில்லை. ஆகவேதான் பல நேரங்களில் பல காரியங்களை குறித்து தியங்கி பயந்து கொண்டே இருக்கிறோம், பயப்படுகிறோம். ஐயோ, இது எப்படி ஆகிவிடும், எப்படி முடியும் என்று கலங்கி நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கூறுகிற அறிவுரை என்ன தெரியுமா? எரேமியா 1ஆம் அதிகாரம் அதிலே 17ஆம் வசனம், அதனுடைய பின்பகுதி. நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. தீர்க்கதரிசியை தேவன் அழைத்திருக்கும் பொழுது எந்த ஜனத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று தேவன் அனுப்புகிறாரோ அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் முன்பதாக என் தீர்க்கதரிசியை நீ அஞ்சவே அஞ்சாதிரு. சில நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுதும் கூட நமக்கு விரோதமாய் சில போராட்டங்கள், சஞ்சலங்கள் எழும்பும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த போராட்டத்துக்கு முன்பதாக உன்னை நான் கலங்க பண்ணாதபடி அந்த போராட்டத்தை கண்டு நீ அஞ்சாதிரு. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை நடத்தும் பொழுது சில வேண்டாத பிரச்சனைகளை கண்டு நாம் அஞ்சினாலே அந்த பிரச்சனைகள் கைகளில் நம்மை ஒப்புக் கொடுப்பார். அப்படித்தான் பாருங்கள் நடக்கும். இல்லை, நான் அஞ்சின காரியம் எனக்கு நேரிட்டது என்ற வசனத்தின்படி நமக்கு நடக்காதவாறு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நோ, நான் இதற்கு பயப்பட மாட்டேன். இதை விட என் தேவன் பெரியவர், இதை விட என் தேவன் மிகவும் பராக்கிரமசாலி, அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். விசுவாச அறிக்கை செய்தால் தேவன் ஒரு நாளும் எந்த ஒரு பிரச்சனையிலும் முன்பதாக நீங்கள் மாட்டி கலங்க தேவன் விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் மனமே நீ கவலை கொள்ளாதே, கலங்கும் என் மனமே நீ கவலை கொள்ளாதே. கல்வாரிக்கு போகலாம், அங்கு கவலை நீங்குமே. கல்வாரிக்கு போகலாம், அங்கு கவலை நீங்குமே. கலங்கும் என் மனமே. தாயின் வயிற்றினிலே முன்னமே தெரிந்து
கொண்டார். தாயின் வயிற்றினிலே முன்னமே தெரிந்து கொண்டார். தாயுன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னார். தாயுன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னார். கலங்கும் என் மனமே நீ கவலை கொள்ளாதே, கல்வாரிக்கு போகலாம் அங்கு கவலை நீங்குமே. கலங்கும் என் மகனே மகளே, நீ வாழும் உலகத்திலே போராட்டம் உனக்கு உண்டு. நீ வாழும் உலகத்திலே போராட்டம் உனக்கு உண்டு. உலகத்தை சிலுவையிலே நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை சிலுவையிலே நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். கலங்கும் என் மனமே நீ கவலை கொள்ளாதே, கல்வாரிக்கு போகலாம் அங்கு கவலை நீங்குமே. கலங்கும் என் மகனே மகளே, இறுதி மூச்சு வரை உனக்காய் பாடுபட்டா. இறுதி மூச்சு வரை உனக்காய் பாடுபட்டா. தன்னையே உனக்கிந்தவர் யாவையும் செய்து முடிப்பா. தன்னையே உனக்கிந்தவர் யாவையும் செய்து முடிப்பார். கலங்கும் என் மனமே நீ கவலை கொள்ளாதே, கலங்கும் என் மனமே நீ கவலை கொள்ளாதே. கல்வாரிக்கு போகலாம் அங்கு கவலை நீங்குமே. கல்வாரிக்கு போகலாம் அங்கு கவலை நீங்குமே. கலங்கும் என் மகனே மகளே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், தேவனாகிய கர்த்தருடைய மகிமை எஸ் எவ்வளவு பெரியது. அவருடைய தூதன் ஒருவர் நிற்கிறார், பட்டயத்தை உருவி தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு நிற்கிறார். அவ்வளவுதான் பாருங்க. காரியத்தை பார்த்த தாவீது மற்றும் அவருடைய மூப்பர்கள் நடுங்கி முகம் குப்புற ரெட்டு போர்த்து கொண்டு விழுந்தார்கள். ஐயோ, தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. Glory to Jesus. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். நம்முடைய தேவனுடைய பட்சத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உண்டு. அதில் ஒரு தூதனை, சங்கார தூதன் ஒருவரை அனுப்பின பொழுது, ஒரே ஒரு வல்லமை உடைய ஒரு தூதனை தேவன் அனுப்பின பொழுது எவ்வளவு கொள்ளை நோய், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மடிந்தார். இப்போதும் பயப்படாதிருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இதற்கு பின்பு அதிக நாள் தாவீதுக்கு தேவ சன்னிதானில் போய் ஜெபம் பண்ண வேண்டும் என்றாலே நடுக்கம், ஒரு கலக்கம். என்ன கலக்கம்? கர்த்தருடைய தூதனை பார்த்ததினால், அவருடைய பட்டயத்தை பார்த்ததினால் அதுக்கு பயந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபம் பண்ணி சில காரியங்களுக்கு பதில் கேட்காமல், விசாரிக்காமலே அவர் இருக்க வேண்டியதாய் இருந்தது. தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீர்களா? அவருடைய தூதன் தான் எவ்வளவு பராக்கிரமம் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? அந்த தூதர்கள் நமக்கு உண்டு, நம்மை காக்கும்படி உண்டு. ஆம், பாவம் செய்தால் இவ்வாறு அடித்து போடுவார்கள் தூதர்கள் என்று நினைக்கிற நாம், பரிசுத்தமாய் இருந்தால் இதே தூதர்கள் காப்பார்கள் என்று ஏன் விசுவாசிக்க கூடாது? தேவன் கட்டளையிட இப்படிப்பட்ட தூதர்கள் உருவின பட்டயத்தோடு நம்மை பாதுகாக்கவும் நிற்பார்கள் என்று ஏன் நம்ப கூடாது? நாம் தீமையை குறித்து நம்புவதை பார்க்கிலும் நன்மையை நம்புகிறதில்லை. கடலிலே இயேசு நடந்து வந்த பொழுது ஆவேசம், பேய், ஆவி என்று அலறினார்கள். ஒரு ஆவி நடக்கும், ஒரு பேய் நடக்கும், ஆனால் இயேசுநாதர் நடக்க மாட்டாரா? நம்முடைய ஆண்டவர் தான் நடந்து வருகிறார் என்ற ஒரு விசுவாசம் ஏன் இல்லை?
சில நேரங்களில் பிசாசு இதை செய்வான், அதை செய்வான், இதை செய்வான் என்று நாம் புலம்புகிறோம். தேவன் இதை செய்வார். என் ஆண்டவர் இயேசு இதை செய்வார், அவர் இதை செய்வார் என்று ஏன் சொல்லக்கூடாது? பிசாசுக்கு விரோதமாக தேவன் தம்முடைய கையை நீட்டுவார் என்று ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? நாம் சொல்ல மறந்து இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நோ, அப்படி அல்ல. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா பாடிடுவே. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கரத்தின் கிரியைகள் நிகழாது. எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா பாடிடுவே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எஸ், ஒரு தீமையான காரியத்தை செய்ய தூதன் கட்டளையிட்டால், தூதனுக்கு கட்டளை இடப்பட்டால், தேவனால் கட்டளை இடப்பட்டால் இவ்வளவு காரியத்தை அந்த தூதன் செய்து முடிப்பார் என்றால், இதே தூதன் நன்மையை செய்து முடிக்க தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளையை பெற்றால் செய்ய மாட்டாரா? செய்வார். அப்படிப்பட்ட தூதர்களும் நம்முடைய பட்சத்தில் உண்டு. அப்படிப்பட்ட தூதர்களை வைத்து இயக்குகிற தேவன் நம்மோடு உண்டு. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாத. எல்லா பயங்களை தூக்கி எறியுங்கள். எல்லா விதமான குழப்பத்தை தூக்கி எறியுங்கள். ஐயோ, இந்த நோய் என்னை கொன்று விடுமோ, அல்லாவிட்டால் இந்த பிரச்சனை என்னை கீழே தள்ளி விடுமோ? பயப்படாதிருங்கள். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய்த்தான் இருக்கும், கொஞ்சமாக இல்லை, அநேகமாய் இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றினின்று விடுவிப்பார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்கவே வைப்பார். இந்த தேவனுடைய பாதுகாவல், தூதர்களுடைய பாதுகாவல் நமக்கு உண்டு என்பதை மனதில் வைத்து மனதார அவரை ஸ்தோத்தரித்து நாம் வாழ துவங்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை. சரி, இந்த பிரச்சனையில் எப்படி ஒரு தீர்வு உண்டானது? ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தாவீது நிற்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார்கள், நின்று கொண்டு இருக்கிறார்கள், விழுந்து கிடக்கிறார்கள் சாஷ்டாங்கமாய். அங்கு காத் எனும் தீர்க்கதரிசியும் நிற்கிறார். தேவதூதனும் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேரடியாக தேவதூதன் காத் என்கிற தீர்க்கதரிசியிடத்தில் பேசுகிறார். இத்தனை பேர் இருந்தாலும் தாவீதினிடத்தில் நேரடியாக சொல்லி இருக்க வேண்டியது தானே? நோ. ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானது. அவர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், அவர்கள் மூலமாய் பேச, அவர்களை கொண்டு பேச. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற தேவன். Glory to Jesus. காத் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு இதை சொல் என்று சொல்லி தேவனுடைய தூதன் கட்டளையிடுகிறார். என்ன? ஒர்னான் என்னும் களத்தில் மட்டுமாக தீமை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பாருங்கள், அந்த இடத்தில் தான் தேவதூதன் கடைசியில் வந்து நின்றார். அங்கு நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் தேவதூதனை ஸ்டாப், நிறுத்தி, இதோடு கூட போதும் என்று சொல்லி இருந்தார். ஆகவே தேவனுடைய தூதன் தேவனுடைய மனதை அறிந்தவராக சொல்லுகிறார், இந்த ஒர்னான் என்னும் களத்தில் வந்து பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தட்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த வாதை நிறுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். சர்வாங்க தகன பலி அந்த மனுஷருடைய ஒர்னான் என்கிறவருடைய களத்தில்
செலுத்துகிற பொழுது தேவன் இரக்கம் உள்ளவராய் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த தகன பலியை பட்சிக்கும்படி செய்தார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று காண்பிக்கும் வண்ணமாக ஒரு பக்கத்தில் எவ்வளவு தேவன் கோபம் மூண்டவராய், அந்த கோபம் உடையவராய் நின்றார். ஆனால் இமை பொழுதில் அவர் மனம் உருகிவிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தினால், அவர் சொன்னபடி செய்தால் மனம் உருகி போவார். ஆண்டவர் மனம் உருகி விடுவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் அப்படியானால் ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் இனியும் கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும்? அவருடைய உள்ளத்தை உருக்கிவிடும் நம்முடைய சிறு கீழ்ப்படிதல். ஆண்டவர் உடனே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பதில் கொடுத்தார். கலங்கின அதே இடத்தில் ராஜா ஜெபம் பண்ணுகிறார். வானத்தில் இருந்து அக்கினி இறங்குகிறது. எல்லா ஜனங்களும் திரும்பமாக ராஜாவை கனப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், எங்கு நீங்கள் அறியாமல் தவறு செய்தீர்களோ, எந்த ஜனத்தின் முன்பதாக வேடிக்கை பொருளாய் நின்றீர்களோ, அதே இடத்தில் தேவன் எல்லார் கண்கள் முன்பதாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார். பிரச்சனைகளை சாம்பலாக்குவார். உங்களை அதே இடத்தில் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தாவீது ஒரு விசை சொன்னார். அதை போல அப்படி தேவன் செய்வார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் தருவார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. தாவீதோடு தேவன் இருக்கிறார் என்றும் தாவீதுக்கு பதில் அளிக்கிறார் என்றும் எல்லோரும் அன்று புரிந்து கொண்டார்கள். உடனே தேவதூதனை தேவன் பார்த்தார். உரையிலே பட்டயத்தை போடு என்று சொன்னார். ஆண்டவருடைய கட்டளை கேட்ட பிறகு தேவனுடைய தூதன் உரையிலே பட்டயத்தை போட்டார். என்றாலும் அந்த தூதனை பார்த்ததிலிருந்து தாவீதுக்கு ஒரே நடுக்கம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபிக்க போனால் இந்த தூதனும் அங்கு நிற்பார் அல்லவா, வந்து நிற்பார் அல்லவா? அந்த பட்டயத்தை பார்த்த பொழுது ஒரே பயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தரிசனங்கள், அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த தரிசனங்கள், அவருடைய தூதர்கள் மற்றும் அவரையே கண்டால் நடுக்கம் பிடித்து விடும். பாருங்கள், நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் நான் இளைஞனாய் இருந்து கொண்டிருந்த பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட பெரிய நற்செய்தி கூட்டத்தில் நான் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டும் நான் இருந்த பொழுது, அங்கு தேவனுடைய மனிதர் ஒருவர் வல்லமையாய் தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தால் கூட, என்னுடைய வயது அப்பொழுது மிகவும் சிறியது என்றாலும் தேவனுடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் நான் திளைத்தவனாய் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிறு தவறு அங்கு நடக்கிறதை நான் கண்டேன். அதாவது, அந்த தேவ மனிதர் பேசுகிற பொழுது அங்கு வைக்கப்பட்டிருந்த மைக் அவருடைய முகத்தை முழுவதும் மறைத்தார் போல அது தவறான இடத்தில் தவறான விதமாக பொருத்தப்பட்டு இருந்ததை நான் கண்டேன். அப்பொழுது யாரிடத்தில் சொன்னாலும் அதை போய் சரி செய்ய மறுத்தார்கள். நானே எழுந்து போனேன். போய் அந்த மைக்கை, அது என்னுடைய வேலை அல்லாது இருந்தாலும் அந்த மைக்கை சரி செய்யும்படி நேரடியாக போய் அந்த தேவ மனிதர் அருகாமையில் போய் அந்த மைக்கை நான் சரி செய்ய போன பொழுது அந்த தேவனுடைய மனிதரை சூழ கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை என்னுடைய ஆவியில் கண்டேன். அவர் அக்கினி மதிலாய் நின்று கொண்டிருக்கிறதையும் அந்த அக்கினி மதிற்குள் பிரவேசித்து நான் அந்த மைக்கை சரி பண்ணுகிறதையும் நான் கண்ட பொழுது என்னுடைய கை காலெல்லாம் வெலவெலத்து போனது, நடுக்கம் பிடித்துக் கொண்டது. அந்த மைக்கை சரி பண்ணிவிட்டு நான் வந்த பொழுதும் என்னுடைய உடலெல்லாம் நடுக்கம். 1 மணி நேரம் போல எதுவும் செய்ய முடியாதவனாய் நடுக்கத்தோடு நான் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இப்படி தேவனுடைய அக்கினி, அவருடைய பிரசன்னம், அவரே அவர் அக்கினி மதிலாய் சூழ நிற்கிறதை பார்த்தால் எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய தூதனை பட்டயத்தோடு பார்த்து விட்டார் தாவீது. அது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நடுக்கம். தேவனுடைய சன்னிதானத்துக்கு போவதென்றாலே நடுக்கம். ஆனால் அந்த நடுக்கத்தின் மத்தியில் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் பிறந்தது. என்ன தீர்மானம் தெரியுமா? 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடமும் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றார். ஒரு பக்கத்தில் தேவதூதனை சந்தித்ததிலிருந்து ஒரே நடுக்கம், பலியிட்ட இடம். ஆனால் இன்னொரு பக்கத்தில்
அவருக்குள் ஒரு நல்ல தீர்மானம். ஒர்னான் என்பவருடைய களத்தை நாம் விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் தகன பலியிட்டோமே, அதுதான் அந்த இடத்தில் பலியிட்ட பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார், பதில் கொடுத்தார். அந்த இடம்தான் எனக்கு நன்றாய் புரிந்து விட்டது. தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டிய ஒரு இடம். ஹல்லேலூயா. எனக்கு பின் என்னுடைய மகன் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் இருக்கிறதே, அந்த தீர்மானத்தின்படி தேவனுக்கென்று பூமியில் ஆலயத்தை நான் கட்டுகிற ஒரு இடமாய் இருக்க போகிற இடம் அந்த ஒர்னானின் களம்தான் என்று சொல்லி தாவீது ஆவியில் புரிந்து கொண்டார். ஒரு பெரிய ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வாறு காத் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய தூதன் சொல்லி இந்த ஒர்னான் களத்தை போய் வாங்கு, அங்கு பலிபீடத்தை தாவீது கட்டட்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதோ, அவ்வாறு தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இடம் எதுவோ அதையே தாவீது குறித்து வைத்தார். இதுவே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிற இடம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அறிந்து அறியாமல் செய்த தவறு, அது நிமித்தமாக வந்த வாதை, ஆனால் அது நிறுத்தப்பட்ட நேரம், அந்த இடம், அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த இடத்தில், அதே இடத்தில், எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் தேவனுக்கு நீங்கள் மகிமையை செலுத்தும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு இடத்தையும் ஒரு தீர்மானத்தையும் திட்டத்தையும் கூட தேவன் உங்கள் கையில் கொடுப்பார் என்று நான் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Glory to Jesus. என் அன்பு சகோதரனே, பயப்படாதிருங்கள். நீங்கள் விழுந்தது உண்மை. நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்காதபடி பிசாசு ஒரு சிறு எண்ணத்தை போட்டதன் பேரில் ஒரு தொழிலை துவக்கியது உண்மை. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே இடத்தில் தேவன் உங்களை திரும்பவும் கட்டுவிப்பார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஒரு எல்லையை நீங்கள் அந்த இடத்தில் ஸ்தாபிக்க போகிறீர்கள். This is a prophecy to many brothers and sisters. அநேகருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் இது கடந்து போய் கொண்டிருக்கிறது. Glory to Jesus. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு நாம் சோர்ந்து போய் விடாமல், அப்படியே பயந்து நடுங்கி நின்று விடாமல், அதன் நடுவில் ஒரு நல்ல தீர்மானத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட நாம் ஜெபம் பண்ணி நிற்கலாம். ஐயோ, நான் ஆண்டவரை தேடாமல் ஓடின காலங்கள் எத்தனை! அது நிமித்தம் வந்த தவறான இந்த தொழில் அல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனை அல்லாவிட்டால் இந்த சூழ்நிலை, இதன் மத்தியில் ஆண்டவரே எனக்கு ஒரு நல் வாசலை திறந்தருளும் என்று நாம் கெஞ்சினால் தேவன் திறப்பார். அந்த நல்ல வாசல் வழியாய் கம்பீரமாய் நீங்கள் நடந்து போவீர்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, சாலமோன் ஆலயத்தை கட்டின இடம் என்று சொன்னால் ஒர்னானின் களத்தை என் தகப்பன் வாங்கினான். எஸ், அது எங்களுடையதாயிற்று, எங்களுடைய எல்லையில் நாங்கள் அதை கட்டினோம் என்று சொல்லி மார்த்தட்டி சொல்லிக் கொள்ள முடிந்ததல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மகிமை தேவன் தருவார். தேவனே அதை செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கும்படி, உங்கள் சஞ்சலத்தை ஆண்டவர் மாற்றும்படி, உங்கள் பாரத்தை எல்லாம் எடுத்து போடும்படி நான் கெஞ்சி ஜெபிக்க போகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலருக்கு வேண்டாத கடன் சுமை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு வேண்டாத நோய் உங்களை சுற்றி, காலை சர்ப்பம் சுற்றினார் போல சுற்றி கடந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு வேண்டாத மனிதர்களுடைய பேச்சுகள், கவலை, கண்ணீர், ஐயோ தோல்வியில் முடிந்த என்னுடைய தொழில். கலங்காதிருங்கள். ஆண்டவர் இன்று உங்களை கைதூக்கி விட போகிறார். அதே இடத்தில், அதே ஊரில் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறீர்கள். தேவனுக்கு மகிமையை செலுத்த போகிறீர்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை பலப்படுத்தினால் உங்கள் இடத்தில், உங்கள் ஊரில் தானே பிளஸிங் டிவிக்கு ஒரு பிரான்ச் ஆபீஸை நீங்கள் எழுப்ப போகிறீர்கள். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். உங்களை
விழுந்து போன நிலையிலிருந்து கை தூக்கி எடுப்பார். ஓ glory to Jesus. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது உங்களுக்காய் ஜெபம் பண்ணட்டுமா? தேவனுடைய கரம் இறங்க போகிறது. இது வரையிலும் இருந்த தீமை இப்பொழுது நிற்கும். ஆனால் ஒன்று, பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை காணிக்கை நீங்கள் இப்பொழுது ஒரு தீர்மானம் செய்யலாம். ஐயோ, நான் இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பேன், ஐயோ நான் இவ்வாறு ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கைதூக்கி விடும், நான் உமக்கு இதை செய்வேன் என்று ஒரு பொருத்தனை நீங்கள் செய்யலாம். ஆண்டவர் அப்பொழுது மனம் இறங்குவார், கிருபை பாராட்டுவார், ஒரு அற்புதத்தை செய்வார். நான் இப்பொழுது ஜெபம் பண்ணட்டுமா? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு தகப்பனாரையும் தாயாரையும் நீர் கண்ணோக்கி பார். எவ்வளவு நாட்கள் இவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் அப்பா. தேவனுடைய தூதன் ஒரு பதிலையும் சொன்னாரே, தேவனிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக் கொடுத்தாரே. எஸ் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள், கதி கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதும் ஆண்டவரே, சஞ்சலப்பட்ட அதே இடத்தில் தேவன் நீர் அவர்களுக்கு பதில் உத்தரவு அக்கினியினால் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டிருப்பது உம்முடைய வல்லமையினால் என்று நீர் நிரூபிக்க விரும்பினார். தேவனே, நான் உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வசனத்தையே அப்படியே எடுத்து நான் போதிக்கிறேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இப்பொழுது அனுப்பும் ஆண்டவரே, அனுப்பும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களை தவிடுபடியாக்கும் தேவனே, தவிடுபடியாக்கும். பொல்லாத பிசாசின் திட்டங்களை உடைக்கிறேன் இப்பொழுது, உடைக்கிறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும். எந்த இடத்தில் இவர்கள் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று நிரூபிக்க வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கவே இறங்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக, பதில் கிடைப்பதாக, கை தூக்கி விடுவீராக. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல் அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டருளினார் என்று எழுதியிருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே, கேட்டருளும் ஐயா. சஞ்சலத்தை மாற்றும். எந்த இடம் துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற இடமாய் நேரமாய் இருக்கிறதோ அதே நேரத்தில் ஒரு நற்காரியத்தையும் இவர்கள் எல்லையில் துவக்கி வைத்தார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெரிய வாதை நிறுத்தப்பட்ட உடனே இன்னொரு எண்ணம் தாவீதுக்கு வந்தது. முதலாவது பிசாசு போட்டான் ஒரு எண்ணத்தை, ஒரு திட்டத்தை. ஆனால் இரண்டாவது தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த திட்டம், இந்த ஒர்னானின் களத்திலேயே ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையும் உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் வையும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கனம் பெறுவதற்கான ஒரு திட்டத்தையும் அவருடைய உள்ளத்தில் இப்பொழுது நீர் வைப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் சஞ்சலத்தையும் தவிப்பையும் வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். நோய்கள் மறைவதாக, பேய்கள் விலகி ஓடுவதாக. எல்லா விதமான அசுத்த ஆவிகளை கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன், அவைகளை கட்டி போடுகிறேன். அந்தந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ, நிரந்தரமாக, நித்தியமாக. சேனைகளின் கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் பொல்லாத பிசாசே, உன் கிரியைகளை கர்த்தர் சாம்பலாக்கும்படிக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படியே சாம்பலாக்கி போடுவீரார். தேவனை மனம் இறங்கும். வலது கரத்தை நீட்டும். இப்பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீட்டியார்கள். தேவனை நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா, உம்முடைய ஜனத்திற்கு எவ்வளவு நன்மை செய்தேன், என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு, உம்முடைய ஊழியத்திற்கு, உம்முடைய திட்டத்திற்கெல்லாம் எவ்வளவு உறுதுணையாய் நின்றார்கள் என்பதை நினைத்தருளி இன்றைக்கு இந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர. நோய் முடிவுக்கு வரட்டும், கடன் முடிவுக்கு வரட்டும், பிசாசின் உபத்திரவங்கள் முடிவுக்கு வரட்டும். இன்றோடு போதும் ஆண்டவரே. இவள் எழும்பி உம்மை மகிமைப்படுத்தும்படி செய்யும். தொடர்ந்து நடத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விட்டு விலகிறவரும் அல்ல, கைவிடுகிறவரும் அல்ல. அவை உங்களை நிச்சயமாய் காப்பார்.
God bless you. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எம்மை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீ. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எம்மை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீ. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. எங்களுக்கு மேய்ப்பராயிருக்க நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையோமே. நீரே எங்களுக்கு மேய்ப்பராயிருக்க நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. பள்ளத்தாக்கிலுமே தேவாரீரியன் கூட இருக்கின்றீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலுமே தேவாரீரியன் கூட இருக்கின்றீர். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உமக்கு துதிகள் செலுத்திடுவோமே. ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உமக்கு துதிகள் செலுத்திடுவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரன் ஜே ஆலன் பால், பிளஸிங் டிவி நெட்வொர்க், எழுப்புதல் ஜெப மையம், ஹோலி கிராஸ் மருத்துவமனை எதிரில், விருதுநகர் 626003, தமிழ்நாடு, தென் இந்தியா. மேலும் எங்கள் தொலைபேசி எண்களையும் குறித்துக் கொள்ளுங்கள். அது
0456323144. அடுத்த எண்ணையும் குறித்துக் கொள்ளுங்கள். 0456323166. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.